ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 3, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. பூமி கேபியும் சாரதாவையும் பூரி ஆசீர்வாதம் பண்ண சொல்றா. அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது கஹன் ரொம்ப கோவமா உள்ள வந்து கேபியை பார்த்து கத்துறான். உன் பார்வை என் தங்கச்சி மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் கேபி கிட்ட. சாரதாவும் பூமியும் அப்பாவோட ஆசீர்வாதமும் பொண்ணுக்கு முக்கியம், கல்யாண மடத்துல சண்டை வேணான்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா கஹன் கேட்காம கேபிய உடனே கிளம்ப சொல்றான். என் தங்கச்சி கல்யாணத்துல ஏதாவது தப்பு நடந்தா நான் பூமியை கூட மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறான் ககன். கஹன் போனதுக்கு அப்புறம் கேபி பூமிக்கு நன்றி சொல்றாரு. உன்னாலதான் என் பொண்ணை என்னால ஆசீர்வாதம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பூமி சொல்றா, நீங்களும் அத்தையும் சேர்ந்துதான் பூரிக்கு கன்னியாதானம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா கேபி சொல்றாரு, இதனால உனக்கும் கஹனுக்கும் நடுவுல தேவையில்லாம சண்டை வரும், அவன் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. பூமி அதுக்கு சொல்றா, எங்கக்குள்ள வர சண்டை எல்லாமே டாமஞ்சேரி மாதிரிதான், அவர் கோவப்பட்டாலும் அப்புறம் வருத்தப்படுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேபிக்கு தைரியம் தரா பூமி. அடுத்தது பூரி அலங்காரம் பண்ணி மணமேடை கூட்டிட்டு வராங்க. ஐயர் சொல்றாரு, பொண்ணோட அம்மா அப்பா வந்து கௌரி பூஜையில உக்காருங்கன்னு கூப்பிடுறாரு. கேபி இதையெல்லாம் தூரமா நின்று பாத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற கஹன், என் தங்கச்சி பூரிக்கு எல்லாமே நான் தான், நானும் என் மனைவியும் இந்த பூஜையை நடத்துறோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது பூமி கஹன் முன்னாடி பூஜை ஆரம்பமாகுது. அங்க சரச்சந்திரா வீட்டுல லாயர் வச்சு பூமி பேர்ல சொத்தை மாத்ததுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க பூமி பேர்ல மாத்ததுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்னு லாயர் சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருக்கிற மருதான சித்தி, என்னப்பா இது, சொத்து மொத்தத்தையும் இன்னைக்கே பூமி பேர்ல மாத்துறீங்களேன்னு கேக்குறாங்க. அதுக்கு சரச்சந்திரா, ஆமா, தேவையில்லாதவங்க யாருக்கோ இந்த சொத்து போறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, இந்த வேலை இன்னைக்கே முடியணும் அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாரு. அப்போ மருதான சித்தி சொல்றாங்க, ஒரு வார்த்தை அப்புறா கிட்டையும் பேசிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மருதான சித்தி. அப்போ சரச்சந்திரா சொல்றாரு, யார்கிட்டயும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போயிடுறாரு. பூஜை முடிஞ்சு மண்டபத்துல பூமி நின்றுட்டு இருக்கா. அப்போ செர்ரி வந்து கேக்குறான், என்ன பூமி, அவங்க ரெண்டு பேரையும் கேட்காமையே அவங்க ரெண்டு பேரையும் வச்சு கன்னியாதானம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு பயமுறுத்துறான். அதுக்கு பூமி சொல்றா, நான் மாமாவோட ஆசையை நிறைவேற்ற தான் அப்படி பண்ணேன், ஆனா இப்போ அது பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு கவலைப்படுறா. சரி, அதுக்கு சொல்றான், போய் போய் கரண்ட் ஒயர் மேல போய் கைய வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான். பூமி சொல்றா, மாமா கையால இந்த கன்னியாதானம் நடந்தா கஹன் மாமாவுக்கும் இருக்கிற கோபம் கொஞ்சம் வச்சு குறையும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு செர்ரி ஆச்சரியப்பட்டு, கோபம் குறையுமா அப்படின்னு கேக்குறான். முதல்ல அவருக்கு புரியனாலும் அப்புறம் புரிஞ்சுப்பாருன்னு பூமி சொல்றா. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல அதே நேரத்துல லாயர் சொல்றாரு சரச்சந்திரா கிட்ட, இந்த சொத்து பூமியோட பேருக்கு மாறணும்னா அவங்களோட சைன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சரச்சந்திரா பூமிக்கு போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேக்குறாரு. பூரி கல்யாணத்துல இருக்கிறதா பூமி சொல்றா. லாயர் வந்திருக்காரு, சொத்து மொத்தத்தையும் உன் பேர்ல எழுதுறேன், உடனே இங்க வந்து சைன் பண்ண அப்படின்னு கூப்பிடுறாரு பூமிய. பூமி சொல்ற, அப்பா எனக்கு இங்க சொத்தெல்லாம் வேண்டாம், அது அம்மாவோட சொத்து அப்படின்னு சொல்லி மறுக்கிறா. ஆனா சரச்சந்திரா கேட்காம, கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம், நீ முதல்ல இங்க வா, நீ வரலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலா மிரட்டி போனை வச்சிடுறாரு. பூமி அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற செர்ரி செம்ம டென்ஷன் ஆகுறான். சரச்சந்திரா போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் பூமி ரொம்ப பதறி போய் நிக்கிறா. செர்ரி என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு பூமி சொல்றா, நான் போகலன்னா அப்பா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றாரு, ஆனா நான் போனா இங்க இருக்கிற கஹன் மாமாக்கு கோவம் வரும், சொத்து வேண்டான்னு சொன்னா அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பூமி புலம்புறா. இதுக்கிடையில ககனும் செர்ரியும் சேர்ந்து மணப்பெண் பூரிய கூடையில உட்கார வச்சு மணமேடை கூட்டிட்டு வராங்க. ஒரே தாய்க்கு பிறக்கலனாலும் சொந்த அண்ணன் தம்பி போல அவங்க பூரிய தூக்குவதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. செர்ரி பூமிகிட்ட போய் கேக்குறான், அப்பாவையும் பெரியமாவும் வச்சு எப்படி கன்னியாதானம் பண்ண வைக்க போற, ஏதாவது பிளான் பண்ணிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு பூமி சொல்றா, என்கிட்ட ஒரு பானகம் பிளான் இருக்கு, பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு பானகம் தர்றது நம்ம வழக்கம், நான் மாமாவுக்கு தர்ற பானகத்துல வாமிட் வர்றதுக்கான டேப்லெட்டை கலந்துருவேன், அவரு வாந்தி எடுக்க போயிடுவாரு, அந்த கேப்ல மாமாவை வச்சு கன்னியாதானத்தை முடிச்சிடலான்னு சொல்றா. செர்ரி கொஞ்சம் பயப்படுறான். என் புருஷனை நான் ஒன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன், ஒரு மணி நேரத்துல எல்லாம் சரியாயிடும், யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கோன்னு சொல்லி பூமி செர்ரி கிட்ட சொல்றா. அதே போல சாரதாவும் பணம் கொடுக்குற சடங்கை செய்ய சொல்றாங்க. பூமியும் பணகத்தை ரெடி பண்ணி வைக்கிறா.
பூமி பானகத்த கொண்டு வந்து கஹன்ட்ட குடுக்குறா. கஹன் அத வாங்கி பாதி குடிச்சிட்டு, "நீ தான் என் பெட்டர் ஹாஃபு. மீதி பாதிய நீ குடின்னு" பூமிட்ட குடுக்குறான். பூமி பதறி போய், "ஐயோ! மாமா எனக்கு வேணாம். நான் இப்பதான் 2 கிளாஸ் குடிச்சேன்னு" சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சிடுறா. கஹன், "சரி, எங்க அம்மா செஞ்ச பானகம் சூப்பரா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த பானகம் முழுசும் குடிச்சிடுறான். பூமி பிளான் பண்ண மாதிரியே ககன் மணமேடையில உட்கார்ந்த உடனே அவனுக்கு பயங்கரமா வாந்தி வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. பூமி ஒண்ணும் தெரியாத மாதிரி, "மாமா என்னாச்சுன்னு?" கேக்குறா. "ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, இப்ப வரேன்னு" சொல்லிட்டு ககன் பாத்ரூம்க்கு ஓடுறான். அப்போ ஐயர் சொல்றாரு, "நல்ல முகூர்த்த நேரம் தாண்டிட்டு இருக்கே, சீக்கிரம் வாங்கன்னு" கூப்பிடுறாரு. உடனே பூமி, "இதோ எங்க மாமா கேபி இங்கதான் இருக்காரு" அப்படின்னு சொல்லி சாரதாவையும் கேபியையும் மணமேடையில உட்கார வைக்கிறா. கேபி கன்னியாதானம் செய்யும் போது சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டே இருக்கிற கஹன், "என்னால இன்னும் அங்க போக முடியலையேன்னு" நினைச்சு புலம்பிட்டு கிடக்கான். கன்னியாதானம் சடங்கு முழுசா முடிஞ்ச உடனே கஹன் அங்க வரான். மேடையில கேபி உட்கார்ந்துருக்கத பார்த்து செம்ம கடுப்பாகிறான். பூமி, "இவர் ஏன் இங்க உட்கார்ந்துருக்காருன்னு" கோவமா கேக்குறான். பூமி உடனே சொல்றா, "மாமா, நீங்க போன உடனே முகூர்த்த நேரம் முடிய போகுதுன்னு ஐயர் ரொம்ப சத்தம் போட்டாரு. அதான் மாமா இங்கேயே இருக்காருன்னு மாமாவை நான் உட்கார சொன்னேன். ஐயரே அவசரமா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. நல்ல முகூர்த்தம் போயிடும்ல மாமா, அதான்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. கஹன் சொல்றான் பூமிட்ட, "இவரை இங்கிருந்து கிளம்ப சொல்ல போறியா இல்லையான்னு" கத்துறான். ஆனா பூமி சொல்றா, "நல்ல முகூர்த்த நேரத்துல யாரையும் மேடையை விட்டு எழுப்பக்கூடாது மாமா, நல்லதுக்கு தான் சொல்றேன்" அப்படின்னு சொன்னதும் கஹன் வேற வழியே இல்லாம சைலண்ட் ஆகிடுறான். கேபி இதெல்லாம் பார்த்துட்டு தலை குனிஞ்சு கொஞ்சம் டென்ஷனா நின்னுட்டு இருக்காரு, கஹன் என்ன சொல்ல போறானோன்னு. பூமி கஹன பேசி சமாளிச்ச உடனே அங்க இருக்கிற கேபிக்கு கொஞ்சம் நிம்மதி வருது, ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்புறம் கேபி பூமியை பார்த்து சொல்றாரு, "பூமி, இதெல்லாம் உன்னால மட்டும்தான் சாத்தியமாச்சு. என் ஆசையை நிறைவேற்றிட்டமா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா" ரொம்ப நெகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. சாரதாவும் கேபியும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க பூமிக்கு. "நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து பூரி கன்னியாதானம் பண்ணுவோன்னு நான் நினைச்சே பார்க்கல பூமி. எல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு" சாரதா ஆனந்த கண்ணீரோட சொல்றாங்க. அதுக்கு பூமி சொல்றா, "அத்தை, தேங்க்ஸ் சொல்லி என்ன தூரமாக்காதீங்க. இதெல்லாம் என் கடமைன்னு" சமாதானப்படுத்துறா. அதே நேரத்துல அபூர்வா, மீரா, பிந்து, நட்சத்திரா 4 பேரும் மண்டபத்துக்குள்ள வராங்க. அபூர்வா மீரா கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து, "நீ போய் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்து. இந்த சிவா பிந்து கழுத்துலதான் தாலி கட்டணும்" அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு வைக்கிறா. அப்ப நட்சத்திரா கேக்குறா, "மம்மி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதால பூமி எப்படி பழிவாங்க முடியும்?" அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அபூர்வா, "அடி பைத்தியமே, இப்போ பூரி கழுத்துல சிவா தாலி கட்டலனா கஹன் கோவப்பட்டு பூமியை வீட்டை விட்டு துரத்திடுவான். அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதான் நமக்கு வேணும். அதான் நம்மளோட பிளான்" அப்படின்னு சொல்றா. மணமேடையில ஐயரு மாப்பிள்ளைக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்ட சொல்றாரு. செர்ரி உடனே கெட்டி மேல கெட்டி மேல சத்தம் போடுறான். சிவா தாலியை கட்டிட்டு இருக்கும் போதே மீரா கத்திக்கிட்டே உள்ள வந்து நிறுத்துறாங்க. அப்போ அதை பார்த்து சிவா, பூமி, பூரி, கஹன் எல்லாரும் செம ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு மீரா கத்துறா. அவளுக்கு பின்னாடியே அபூர்வாவும் நட்சத்திராவும் வராங்க. அவங்கள பார்த்ததும் பூமி கோவமாகி சொல்றா, "கூப்பிடாத விசேஷத்துக்கு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மீரா சொல்றா, "ஏன்னா இந்த சிவா காதலிச்சது பூரிய இல்ல, என் பொண்ணு பிந்துவ தான்" அப்படின்னு சொல்றா. பிந்துவை ஏமாத்திட்டு இப்போ பூரிய கல்யாணம் பண்ணிக்க போறான், அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தேன்னு எல்லார் முடியும் உண்மைய சொல்றா மீரா. இத கேட்டு கஹன் கோபமாவி, "என்ன உளறீங்க?" அப்படின்னு சொல்லி மீரா கிட்ட ககன் சொல்றான், "நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. சிவா என் தங்கச்சி பூரியை தான் காதலிக்கிறான்னு" சொல்றான். அப்போ பூமியும் சிவாவுக்கு மறைமுகமா கும்பிடு போட்டு சைகை காட்டி உண்மையை சொல்ல வேணான்னு கேக்குறா. ககனும், "சிவா நீயே சொல்லுன்னு" கேக்குறான். இன்னொரு பக்கம் பிந்து, அபூரா எல்லாரும், "நீ யாரை காதலிச்சேன்னு உண்மையை சொல்லுன்னு" சிவாவை மாட்டுறாங்க. 2 பக்கமும் மாட்டிட்டு சிவா பூமி சைகை காட்டினதுனால மனசுல வச்சுக்கிட்டு, "நான் பூரியை தான் காதலிச்சேன்னு" பொய் சொல்லிடுறான். அதை கேட்டு ககன், "பாத்தீங்களா, சிவா என் தங்கச்சி தான் காதலிச்சிருக்கான், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க" அப்படின்னு கத்துறான். ஆனா அபூர்வா விடாம, "சிவா பொய் சொல்றான், அவனை கீழே இறங்கி வர சொல்லுங்க" அப்படின்னு அப்படின்னு அபூர்வா சொன்னதும் ககன் கீழே கூப்பிடுறான். உடனே கீழே வரான் இறங்கி. "சிவா, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ பிந்துவை காதலிக்கலையான்னு" சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் பிந்து தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணுன்னு மிரட்டுறா. பூமி பதறி போய் சிவாட்ட, "சிவா, இவங்களுக்கு பயப்படாத, உண்மையை சொல்லு. உன் அக்கா பூமி நான் இருக்கேன், நீ பூரிய தான் காதலிக்கிறேன்னு தைரியமா சொல்லுன்னு" சொல்றா. ஆனா பிந்துவோட தலைமையில கை வச்சதும் சிவாக்கு பயம் வந்துடுது. அவன் கைய எடுத்துட்டு, "அக்கா, என்னால பொய் சொல்ல முடியாது, நான் பிந்துவை தான் காதலிச்சேன்னு" உண்மையை உடைச்சிடுறான். அதை கேட்டு கஹன் அப்படியே அதிர்ச்சியாகி ஷாக் ஆகி நிக்கிறான். அப்புறம் ரொம்ப திமிரா தலைய ஆட்டிக்கிட்டு, "பாத்தீங்களா, இவன் பிந்துவை தான் காதலிச்சிருக்கான், ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து பூரி கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்ட
சொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்றா. நட்சத்திராவும் ஆமா மம்மி, அன்னைக்கு மீரா அத்தைய ஏமாத்துன மாதிரி இன்னைக்கு பண்ண பாத்துருக்காங்க அப்படின்னு கூட சேர்ந்து பேசுறா. அபூர்வா ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறா. உங்க அம்மாவுக்கு இருந்த அதே புத்தி தான் இப்போ பொண்ணுக்கும் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசுறா. உடனே இவங்களுக்கு இதே வேலைதான். இந்த சாரதாவும் அந்த பையன் சிவாவை வச்சு பூரிக வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண பாக்குறான்னு பழியெல்லாம் தூக்கி போடுறா. நட்சத்திராவும் ஆமா மம்மி, அம்மாவும் மகளும் ஒரே ரகம்தான் அப்படின்னு கிண்டல் பண்றா. அடுத்தது சொல்றா அபூர்வா, பூரிக்கு வேற யாரும் நல்ல வரன் கிடைக்க மாட்டாங்கன்னு தான் இந்த சிவாவை வச்சு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்திருக்கா. ஏன்னா சிவா இவங்களை எதிர்த்து பேச மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுதான் சாரதா எப்படியோ அதே மாதிரிதான் அந்த பூரியும் தயாராகியிருக்கா அப்படின்னு ரொம்ப வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசி கேலி செய்யற மாதிரி அபூர்வாவும் நட்சத்திராவும் ரொம்ப வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காங்க. கஹன் பொறுமை இழந்து ஷட் அப்னு கத்துறான். அபூர்வா, இனிமேல் என் அம்மாவை பத்தியோ என் தங்கச்சியை பத்தியோ ஒரு வார்த்தை பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன்னு எச்சரிக்கிறான். அதற்கு அபூர்வா சொல்றா, உன்னால உண்மையை தாங்கிக்க முடியாம தலகுனிய வேண்டிய நிலைமை வந்துட்டதால நீ என் மீது கோவப்படாத, நான் சொல்றது எல்லாமே கசப்பான உண்மைதான்னு சொல்றா. அப்போ கேபி குறுக்க வந்து சொல்றாரு, அபூர்வா வாயை மூடு, முதல்ல யாரு யாருக்கு துரோகம் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அபூர்வா கோவமா, வாயை மூடு, உனக்கு பேசுறதுக்கு என் தகுதியும் இல்ல அப்படின்னு கத்தி விட்டுறா. சிவா பிந்துவை தான் காதலிக்கிறான், அதுக்கு ஆதாரமும் இருக்கு, அதனால என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. போட்டோகள்லாம் கொடுத்து அது எல்லாத்தையும் காத்துல தூசி வீசி அடிக்கிறாங்க. அந்த போட்டோலாம் பார்த்து கஹன் அப்படியே உறைஞ்சு போய் அழுறமாயி நிக்கிறான். அப்போ கஹன் கேக்குறான், சொல்லுங்க கேபி, பெரிய மனுஷன் தானே நீங்க, இதுல தீர்ப்பு சொல்லுங்க. 2 பேர் காதலிச்சு கல்யாணம் செய்யணுமா, இல்ல ஒருதலை காதலிச்ச பூரி கழுத்துல தாலி கட்ட சொல்லணுமா, என்ன பண்ணணும்னு கேக்குறான். மீராவும் தீர்ப்ப சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து, நீங்க தானே உட்காந்துருக்கீங்க, பெரிய மனுஷன் தானே நீங்க இருக்கிறவங்க எல்லாம், நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு கத்துறாங்க. ரொம்பவும் வருத்தமா கேபி சொல்றாரு, சிவாவும் பிந்துவும் தானே காதலிச்சிருக்காங்க, அப்போ அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு கேபி. இதையெல்லாம் கேட்ட கஹன் மறுவார்த்தையே பேசாம அதிரடியா ஒரு முடிவெடுக்கிறான். பிந்துவையும் கைய பிடிச்சுக்கிட்டு சிவாவையும் கைய பிடிச்சுக்கிட்டு மணமேடையில உட்கார வைக்கிறான். சிவா பிந்து கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொல்றான். உடனே சிவாவும் பிந்து கழுத்துல தாலி கட்டுறான். இதெல்லாம் பார்த்து பூமியும் சாரதாவும் அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப வருத்தமா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து சாரதாவும் அபூர்வாவும் அவங்க சதித்திட்டம் நிறைவேறிடுச்சு, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நின்றுட்டு இருக்காங்க. இனிமேலு பாரு கஹன், இந்த பூமியை நீ வீட்டுல இருந்து துரத்தி அடிக்க போற, நீங்க 2 பேரும் பிரிய போறீங்க அப்படின்னு சொல்லி அபூர்வா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்கா. அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.